சேலம் மாவட்டத்தில் லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடையும் வகையிலான தன் தானிய வேளாண்மை திட்டத்திற்கு விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்து பேரணி நடத்தினர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்பார்கள். எனினும் ஊருக்காக உழைக்கும் உழவர்களும் கணக்கு பார்த்துதான் வாழ்க்கையை கடக்க வேண்டியுள்ளது. விவசாயிகளின் தொடர் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு எண்ணற்ற பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. இதன் அடுத்த கட்டமாக பிரதமரின் தானிய வளத்திட்டம் சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டியில் தொடங்கப்பட்டது. புதுதில்லியிலிருந்து காணொலி வாயிலாக நாடு முழுவதும் 100 மாவட்டங்களில் 24,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தானிய வள மேலாண்மை திட்டத்தினை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். பிரதமர் பங்கேற்ற நிகழ்வு சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் 2 லட்சம் விவசாயிகள் பயனடைவார்கள் என்கிறார் வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் சீனிவாசன். சேலம் மாவட்டத்தில் சுமார் 2 லட்சம் விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய வாய்ப்பு உள்ளது. சேலம் மாவட்டத்தில் சுமார் ஒரு 40,000 ஹெக்டேர் அளவில் பயிர் வகைகள் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. உளுந்து, பச்சை பயிறு, துவரை, தட்டை போன்ற பயிர்கள் அதிக அளவில் சாகுபடி மானாவாரி மற்றும் இரவையாக சாகுபடி செய்கிறோம். குறிப்பாக இப்போ சொட்டு நீர் பாசனம் மூலமாகவும் விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்ற விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு கதராடை அணிவித்து ஊக்கத்தொகையையும் வேளாண்மைத்துறை அதிகாரிகள் வழங்கினர். வேளாண்மையில் தற்சார்பு, ஊரக உள்கட்டமைப்பை வலுப்படுத்துதல், நவீன வேளாண் நடைமுறைகளை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரித்தல், பயிர்களை பன்முகப்படுத்தி செறிவினை அதிகரித்தல், நீடித்த நிலையான வேளாண் உத்திகள், பாசன வசதிகளை மேம்படுத்துதல், மத்திய மற்றும் குறைந்த கால கடன்களுக்கு உதவுதல் ஆகியவற்றை பிரதமரின் தானிய வள மேம்பாட்டு திட்டத்தின் இலக்குகளாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இந்த இலக்குகள் விவசாயிகளின் வாழ்க்கை தரம் மேம்படுத்த உதவும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்தனர். எங்களுக்கு விதை பண்ணை கொடுக்கறதுனால நல்ல ரேட்டு ஆஃபீஸ் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அதை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணி நாங்கள் பிரதமர் அதை பற்றி இன்றைக்கி ஒரு இது அறிவிச்சிருக்காருங்க. எங்களுக்கு மிஷினரி ஏதாவது மதிப்பு கூட்டுதலை பற்றி மிஷினரி ஏதாவது கவர்மெண்ட்லேருந்து உதவி பண்ணால் எங்களுக்கு நல்லா இருக்குங்க. பிரதமருக்கு நன்றி. பனமரத்துப்பட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவ நிதி திட்டம், பயிர் காப்பீட்டு திட்டம், விலை ஆதரவு திட்டம், தேசிய இயற்கை வேளாண்மை இயக்கம், பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம், ஒருங்கிணைந்த தோட்டக்கலை வளர்ச்சி இயக்கம் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களுக்கு வரவேற்பு தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் பேரணியாக வந்தனர். பனமரத்துப்பட்டி கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக இந்த பேரணி நடைபெற்றது. அரசின் திட்டங்கள் கடைக்கோடி மனிதர்களையும் சென்றடையும் போதுதான் அதன் நோக்கம் நிறைவேறுகிறது. சிறுதானிய மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ள சேலம் மாவட்டத்தில் பிரதமரின் தானிய வளத்திட்டம் விவசாயிகளின் வருவாயை பெருக்குவதுடன் பொதுமக்களுக்கான உணவு பாதுகாப்பையும் உறுதி செய்யும் என நிச்சயம் நம்பலாம். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.